இளம் தலைமுறையினர் 13 லட்சம் பேர் உள்பட தமிழகத்தில் 5.51 கோடி வாக்காளர்கள் இருப்பதாகவும் பெண்கள் அதிகமாகி உள்ளனர் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். இளம் தலைமுறையினர் முகவரி மாறியோர் என்ற 13 லட்சம் பெயர்களை சேர்த்து 5.51 கோடி வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதில் பெண்களே அதிகம் என்றும் கூறிய பிரவீன்குமார் ஓட்டுப்பதிவு மையங்களில் மொபைல் போனுக்கு அனுமதி இல்லை என்றார். 2,75,18,333 women இருக்காங்க. 2,75,21,570. So female is more than male for the first time, and others is 3,349. Total is 550,432,51. வரும் 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று தலைமை தேர்தல் கமிஷனிலிருந்து வரும் அதிகாரிகள் அனைத்து கட்சியினருடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்துகின்றனர் என்று கூறிய பிரவீன்குமார் பதட்டமான ஓட்டுச்சாவடிகள் குறித்து கள ஆய்வு நடந்து வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் 34 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறிய பிரவீன்குமார் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் வரை 3 அடுக்கு பாதுகாப்பு கேமரா கண்காணிப்பு தொடரும் என்றும் கூறினார். 12ஆம் தேதி வராங்க எலெக்ஷன் கமிஷன். ரிக்வயர்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் they will have meeting with collectors, SP, commissioner police. Strong rooms, inner perimeter will be guarded by central police force. Outside will be state police force. அங்கே பர்மனண்டா recording பண்ணிட்டு இருக்குங்க. 24 hours it will be recorded what is happening. யார் அந்த டோர்ல வந்திருக்காங்க இல்லையா. இதுவரை cash is 17.14 crores. 17.14 கோடி. Kind is 17.46 crores. So total is 34.60 crores. முன்னதாக வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன், தொகுப்பாளர் கோபிநாத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வெளியிட்ட பிரவீன்குமார் பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்துவதோடு வாக்காளர்கள் பணம் பொருள் வாங்கக்கூடாது என்ற விழிப்புணர்வு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.